பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கும் பொன் விதி இவ்வாறு வரும்: பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். நாம் மற்றவரிடமிருந்து அன்பை எதிர்பார்க்கிறோம், மரியாதை எதிர்பார்க்கின்றோம், மன்னிப்பை எதிர்பார்க்கின்றோம். அதை முதலில் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க முன்வர வேண்டும் என்பது தான் ஆண்டவர் இயேசுநாதருடைய மைய சிந்தனையாக இருக்கிறது. எனவே இந்த பொன் விதியை நம் வாழ்வில் கடைபிடிக்க மறந்த நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவர் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது மனமிறங்கி நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவது இல்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 9 முதல் 11, 14 முதல் 21, 31 முதல் 35 மற்றும் 36 முடிய. அந்நாள்களில் அசிரிய மன்னன் எத்தியோப்பியா மன்னனான திராக்கா தனக்கு எதிராக படை திரட்டு கொண்டு வருவதை கேள்வியுற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி, யூத அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், எருசலேம் அசிரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும் உம் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ அசிரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீர் கேள்விப்பட்டிருப்பாய். அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? எசேக்கியா தூதரின் கையில் இருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலுக்குள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது, கெரும்புகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசருக்கெல்லாம் நீ ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவி சாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் விழிகளை திறந்து என்னை நோக்கியருளும். தூதனை அனுப்பி என்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனக்கெருபின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசிரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்று இனத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையில் இருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீ ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகில் எல்லா அரசர்களும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது ஆமோஸின் மகன் ஏசாயா எசேக்கியாவிடம் ஆள் அனுப்பி சொன்னது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, அசிரிய மன்னன் சனக்கெருபை பற்றி உனக்கு வேண்டுதலை கேட்டேன். அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே, கன்னி மகள் சீயோன் உன்னை இகழ்கின்றாள், உன்னை பார்த்து நகழ்கின்றாள். மகள் எருசலேம் பின் நின்று தலை அசைகின்றாள். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறுவர், உயிர் பிழைத்தோர் சீயோன் மலையிலிருந்து புறப்படுவர். படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும். ஆதலால் ஆண்டவர் அசிரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார், இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான், அதில் அம்பு எழ மாட்டான், அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான், அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான். அவன் வந்து வழியே திரும்பி போவான், என் நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர். என் நகரை நான் பாதுகாப்பேன், என் பொருட்டும் என் ஊழியதன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன். அன்று இரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசிரியரின் பாலை நிலத்தில் 180,000 பேரை கொன்றார். மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணமாக கிடந்ததை கண்டனர். எனவே அசிரிய மன்னன் சனக்கெருபு திரும்பிச் சென்று நினைவேல் தங்கியிருந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்குரியவர். தொலைவடக்கில் திகழும் சியோன் மலை அனைத்தும் உலகிற்கு மகிழ்ச்சியாக விளங்குகிறது. பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். மாவேந்தர் நகரும் அதுவே, அதன் அரண்மனைகளின் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர்கள் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திரும்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம், எறிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திரு சட்டமும் கூறுவது இதுவே, இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கடைப்பிடிப்போர் சிலரே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கும் 3 ஆன்மீக அறிவுரைகள் என்ன? முதல் அறிவுரை, உங்களுடைய ஆன்மீக பொக்கிஷங்களை பாதுகாத்து அதை பத்திரப்படுத்துங்கள். இறைவன் நமக்கு தந்துள்ள ஆன்மீக பொக்கிஷங்கள் எவை? நம்முடைய விசுவாசம் மிகப்பெரிய ஆன்மீக பொக்கிஷம். நம்முடைய ஜெப வாழ்க்கை, இறைவனுடைய அருள், தூயாவின் கொடைகள், தூயாவின் கனிகள், வரங்கள், இவையெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்த விலை மதிக்க முடியாத ஆன்மீக முத்துக்கள், ஆன்மீக பொக்கிஷங்கள். இவற்றை உலக போக்கிற்காகவோ தற்காலிக புகழுக்காகவோ நாம் அடகு வைக்க கூடாது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சற்று அழுத்தம் திருத்தமாக இன்று நமக்கு போதிக்கிறார். ஒருமுறை ஒரு நபர் ஒரு பெரிய ஆன்மீக குருவிடம் சென்று, ஃபாதர், என் மனைவியிடம் ஒவ்வொரு நாளும் இறைவனின் அன்பை பற்றி நான் போதிக்கின்றேன், ஆனால் என் மனைவி என் மீது பாத்திரங்களை தூக்கி எறிகிறாள், என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்ன பொழுது அந்த குருவானவர் சிரித்து கொண்டே சொன்னாராம், உன் மனைவிக்கு இப்பொழுது தேவை இறைவனுடைய அன்பை பற்றிய பிரசங்கம் அல்ல, நீயும் சமையல் அறையில் சென்று பாத்திரங்களை கழுவி கொடுக்கக்கூடிய உதவித்தான் உனக்கு தேவை. எனவே முத்துக்களை, இறை வார்த்தையை, இறைவனின் அன்பை பிரசங்கமாக எறிவதை தாண்டிலும் அந்த இறை வார்த்தை என்கின்ற முத்துக்களை செயலாக காட்டும் பொழுது உன் மனைவி உன்னை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்வார் என்று சொன்னாராம். எனவே இறைவன் நமக்கு கொடுத்த ஆன்மீக பொக்கிஷங்களை வார்த்தையில் விட செயலில் காட்ட இறைவன் அழைப்பு கொடுக்கிறார். இரண்டாவது அறிவுரை, உறவுகளில் பொன்னான விதிகளை கையாள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியினுடைய மைய பகுதியில் நம்மை அழைக்கிறார். பொன் விதி என்பது பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். கிறிஸ்தவம் என்பது ஒரு தனி மனித பக்தி மட்டுமல்ல, கிறிஸ்தவம் என்பது பிறரோடு நாம் கொள்ளக்கூடிய அன்பான உறவில் வெளிப்பட வேண்டும். ஒரு குருவிடம் சீடன் கேட்டார், சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் என்ன வித்தியாசம்? குரு அவனை அழைத்து சென்றாராம். இது ஒரு கற்பனை நிகழ்வு, கனவில் நடந்த நிகழ்வு. அப்பொழுது நரகத்தில் ஒரு பெரிய மேஜையில் அறுசுவை உணவு இருந்தது. ஆனால் அங்கு உள்ளவருடைய கைகளில் 4 அடி நீளமுள்ள கரண்டிகள் கட்டப்பட்டிருந்தன.
அவர்களால் உணவை வாய்க்குள் கொண்டு செல்ல முடியாமல் பசியால் அழுது சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். பிறகு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறார். அங்கே அதே சூழல், அதே உணவு, அதே நீல கரண்டிகள் கைகளில் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் அங்கிருந்தவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். காரணம், அவர்கள் தங்களால் உணவருந்த முடியாவிட்டாலும் அந்த உணவை எடுத்து அடுத்தவருக்கு ஊட்டினார்கள். அடுத்தவரும் தங்களால் உணவு அருந்த முடியாத பொழுது அந்த கரண்டியால் உணவெடுத்து அடுத்தவருக்கு ஊட்டி அந்த உணவை அவர்கள் பரிமாறி கொண்டிருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் பிறருக்கு உதவிகளை செய்யும் பொழுது, நாம் பிறருக்கு நல்லதை செய்யும் பொழுது சொர்க்கத்தை இந்த பூமிக்கு நாம் கொண்டு வர முடியும். இந்த சவாலை இறைவன் நமக்கு வைக்கிறார். நற்செய்தியினுடைய கடைசி பகுதியில் 3வது சவால், இடுக்கமான வாயிலை தேர்ந்தெடுங்கள். எளிதான பாதை எப்பொழுதும் சரியான பாதையாக இருக்காது. சிலுவை இல்லாத கிறிஸ்தவம் கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவம் என்று தூய் அகஸ்தினார் அழகாக சொல்லுவார். ஒரு சிற்பி ஒரு கல்லை செதுக்கி கொண்டிருந்தார். ஒளி படும் பொழுதெல்லாம் அந்த கல் வேதனையால் அழுதது. என்னை விட்டுவிடு, எனக்கு வலிக்கிறது என்று அது கத்தியதாம். சிற்பி நிறுத்தினார். அடுத்த கல்லை எடுத்தார். அது வலியை பொறுத்து கொண்டது. சில நாட்களுக்கு பின் வலியை பொறுத்து கொண்ட கல் அழகான சிலையாக கருவறையில் வைக்கப்பட்டது. வலியை தாங்கிய அந்த சிலையை எல்லாரும் பார்த்து வணங்கினார்கள், மரியாதை செய்தார்கள். ஆனால் வலியை பொறுத்து கொள்ளாமல் அழுத அந்த கல்லானது வாசலில் தேங்காய் உடைக்கும் கல்லாக வைக்கப்பட்டது. இடுக்கமான பாதையின் வலி நம்மை ஒரு நாளில் உன்னதமான சிலையாக மாற்றும், நம்மை ஆன்மீக முதிர்ச்சிக்கு அழைத்து செல்லும். இன்றைய அருமையான நற்செய்தி நமக்கு வைக்கக்கூடிய 2 சவால்கள். முதல் சவால், சுயநலத்தை கடந்து பிறரை நேசிக்க நான் தயாரா? இந்த உலகம் சொல்லுகின்றது, அவன் உனக்கு என்ன செய்தானோ அதை நீ செய், பழிக்கு பழி வாங்கு, விடாதே அவனை என்று உலகம் சொல்லுகிறது. ஆனால் இயேசு சொல்கிறார், அவன் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என நீ விரும்புகிறாயோ அதை நீ அவனுக்கு முதலில் செய் என்று சவால் விடுகிறார். எனவே உங்களை காயப்படுத்தியவர்களுக்கும் உங்களை வெறுப்பவர்களுக்கும் நன்மை மட்டும் உங்களால் செய்ய முடியுமா? செய்தால் நீங்களும் மறு கிறிஸ்துதான். 2வது சவால், கூட்டத்தோடு போவதை தவிர்த்து சிலுவையை சுமக்க தயாரா இயேசுவை போல? பெரும்பான்மையான மக்கள் உலக இச்சைகள், லஞ்சம், பொய், ஆடம்பரம் என்ற அகன்ற பாதையில் செல்கிறார்கள். எல்லாரும் செய்கிறார்களே என்று நாம் சாக்கு போக்கு சொல்லாமல் கிறிஸ்துவின் கொள்கைகளுக்காக தனித்து நின்று இடுக்கமான பாதையில், நேர்மையான பாதையில், விசுவாச பாதையில் அன்னை மரியாவை போல பயணிக்க நீங்கள் தயாரா? இந்த சவாலை சந்திக்க தேவையான அருளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு கொடுத்த பொன் விதியை மகிழ்வோடு பின்பற்றக்கூடிய ஆற்றலை புனித ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் கொடுப்பாராக. ஆமென். காணிக்கையாய் வர ஆசை, உந்தன் காணிக்கையாய் வர ஆசை, காணிக்கையாய் வர ஆசை, உந்தன் காணிக்கையாய் வர ஆசை. அன்பே, உன் நெஞ்சுக்குள்ளே வாசம் வைக்க ஆசை வைத்தேன், இடம் தருவாயா? அருளே, உன் உயிரினில் கலந்திட ஓடி வந்தேன், என்னை ஏற்பாயோ? காணிக்கையாய் வர ஆசை, உந்தன் காணிக்கையாய் வர ஆசை. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்கள் உடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு
உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களில் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதர்களாக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனும் இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திரு விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கொடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராக இருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரிவும் திருமகனின் உயர் மதிப்புள்ள திருவுடலாலும் தூய இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாக கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று
வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.